மாமா மாமா. ஐயோ ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? அவர் லெட்டர் போட்டுக்கார் மாமா. அடுத்த வாரம் வராரா? அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம். முதல்ல போ. படிச்சு காட்டுறேன் மாமா. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டறியா? பொழுதோட வீட்டுக்கு வரேன். படிக்கிறது படிக்கலாம் அங்க வச்சுக்கலாம். முதல்ல போ. இடத்த காலி பண்ணு. அப்பா இதான் உன் அக்கா வாழ்க்கைக்காக நீ பாடுபடுற லட்சணமா? திருந்தாத ஜென்மம். முதல்லயே நம்ம ஊர்ல எவனும் நம்மளை கண்டா பயப்பட மாட்டான். பைத்தியார வேஷம் போடுறதுலேருந்து ஒரு நாய் நம்மளை மதிக்க மாட்டேங்குது. ஏய் படு படு படு. ஒன்றும் அசல் இருக்காரன் போல் இருக்கு. இவனை மிரட்டினா தான் உண்டு. டேய் டேய் பிள்ளையார் முன்னாடி எப்படா படுத்துருக்க? மரியாதை இல்லாம எந்த ஊரு? ஏந்தர்றா. ஏய் என்னடா பாக்குற? அடா கத்தி சார் ஏன் படுத்துறீங்க சார்? ஏன் இப்படி கோவப்படுறீங்க சார்? குத்திராதீங்க சார். நான் பைத்தியம் இல்லைங்க. வேஷம் போட்டு தெரியுறேன். இல்ல சார் குத்திராதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் குத்தி ஆகணும்னு ஆள் கொடுக்குறேன் சார். வியாபாரியை முன்னாடி குத்துங்க சார். இல்ல சார் என்னை குத்தாதீங்க சார். ஐயோ என்ன இந்த துரத்துறான்? பிடி உஷாரஞ்சு ஓட வச்சிட்டானே. கத்தி நீ வச்சுக்க. தேங்காய் தான் துரத்துனீங்களே. ஒரிஜினலா இருக்கும் போல் இருக்கு. அண்ணே நீங்க பைத்தியமாண்ணே? நீ தாண்டா பைத்தியம். நான் தாண்டா பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். நான் தாண்டா பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். நான் தாண்டா பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். ஒரிஜினல் கிட்ட வந்து மாட்டிட்டோமே. ஆனா ஒரிஜினல் ரொம்ப ஓவர் ரைட் பண்ணுது. நாம நம்ம ஸ்டைலே மெயின்டைன் பண்ணுவோம். என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது மாமா சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? பயணமெல்லாம் நல்லபடியா இருந்துச்சுங்களா மாப்ள? நல்லா இருந்துச்சு. சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேங்க. எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்ச கூத்த ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்ப கையங்காலமா பிடிபட்டீங்க. டேய் மித்தா என்னடா சொல்ற? புரியல? உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். டேய் யோ சும்மா நிறுத்தியா? மாப்ள என்ன மாப்ள இது? வெளிநாட்டுல இருந்து வந்தது வராதமா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? யோ எதையா குண்டு? நேர்ல பார்த்தாலும் சொன்னா நம்புவீங்களா? யார் நேர்ல பார்த்தது? மல்லிகா தான். அவளை கூப்பிடுங்க தெரியும் குண்டு போட்டது யாருன்னு. ஏய் மல்லிகா கூப்பிடுறா. ஏன் கள்ளக்காதல் கசந்துருச்சோ? புது மாப்பிள்ள தேடுற? அட பாவி நீ தொட்ட உடம்ப வேற ஒருத்தன் தொடக்கூடாது தூக்கு மாட்டி சாவ போனா அவளை போய் சந்தேகப்படுற? இன்னும் உனக்கு ஏன் மாமா இந்த அவமானம்? அன்னைக்கு என்ன சாக விட்டுருக்கலாம்ல. அப்ப சூரியமூர்த்தி உன்னை தொட்டது பொய்ங்கறியா? நிஜம். எனக்கு தாலி கட்டுறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த ஆள் இவ கூட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு. அது நிஜம். நீ சொல்றத அப்படியே நம்புறேன். ஏன்னா கெட்டு போன உனக்கு தானே கெட்டு போன இன்னொரு பொண்ணை பத்தி நல்லா தெரியும். தப்பா சொல்லிட்டேன்னு பாக்குறீங்களா? நீங்க கெட்டு போனதான் பாப்பநாடு 18 கிராமத்தும் தெரியுமே. நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டது தானே. நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி தானே சூரியமூர்த்தி என்ன சுமதியை தொட்டு தூக்குனதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. மல்லிகா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தில்லையக்காட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு அண்ணன் பயந்துச்சு. அதனாலதான் நீ வெறுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கு. உனக்கு இது புரியாம போச்சு மல்லிகா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? சுமதி எல்லாத்தையும் விவரமா எனக்கு லெட்டர்ல எழுதியிருந்தா. ஒருவேளை சுமதி கெட்டு போயிட்டான்னு சொல்லியிருந்தா நம்மளால நம்பியிருப்பேன். ஆனா சூரியமூர்த்தி என்ன சுமதியை கெடுத்துருச்சுன்னு சொன்ன பத்தியா? அதை நீ இல்ல இங்க இருக்கிறவங்க இல்ல இந்த உலகமே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா அது கூட 5 வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவண்ணா. மல்லிகா காதல்ங்கிறது நம்பிக்கை. நம்பி காதலிச்சதுக்கு அப்புறம் சந்தேகப்படுறது காதலுக்கு செய்யற துரோகம் மல்லிகா.